ஹாய்ங்க. இன்றைக்கி சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிக்கன் லெக் பீஸ் தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸிங்க, எப்படி பண்ணலான்னு சூப்பராக பார்த்துடலாம். அதுக்கு என்னென்ன தேவைன்னா, சிக்கன் லெக் பீஸ் தேவைங்க, கார்ன்ஃப்ளவர் பொடி, சிக்கன் பொடி, லெமனு, தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகு ஜீரக பொடி. இது மட்டும்தாங்க தேவை, வேறு எதுவும் போட வேணாம். இதுவே போதும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து லெமனை ஊற்றி பிசைஞ்சுக்குருவோம். ஏன்னா ஃபஸ்ட்டு அதில் சிக்கனில் வந்து புளிப்புத்தன்மையெல்லாம் ஃபஸ்ட்டு இறங்கணும். அதுக்காக தான் ஃபஸ்ட்டு லெமனை போட்டு நான் பிசைஞ்சுக்கிறேன். அதுக்கடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ ஒரு ஸ்பூன் அளவுக்கு, 5 பீஸ்க்கு அவ்வளோ போதும். ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டு எல்லா பக்கமும் வந்து தேய்ச்சிக்கோங்க. எல்லா பக்கமும் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சிட்டு நம்ம இன்னொன்று வந்து லெக் பீஸில் வந்துங்க நல்லா கீரலாக போட்டுறணும். அப்போனா தான் எல்லா பக்கமும் போகும். அடுத்து தயிர் வந்து ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. என்கிட்ட தயிர் இல்லாதனால மோர் கம்மியாக தான் ஊற்றுனேன். அப்புறம் ரொம்ப தண்ணி ஆயிரும்ட்டு கம்மியாக ஊற்றுனேங்க. அடுத்து மிளகு ஜீரக பொடி. அடுத்து வந்து சிக்கன் பொடி. மிளகு ஜீரக பொடியும் ஒரு ஸ்பூன் அளவு போட்டால் போதும். சிக்கன் பொடி ஒரு பாக்கெட்டில் ஒரு ஹாஃப் போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். பிள்ளைங்க உரப்பு நிறையா சாப்பிடுவாங்களா, கம்மியாக சாப்பிடுவாங்களா, அந்த தேவைக்கான அளவு நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. எல்லா பக்கமும் நல்லா படுறது மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் பொடியை வந்து லாஸ்ட்டாக போடுங்க, இப்போ போட வேணாம். சிக்கன் பொடி எல்லா பக்கமும் அப்ளை ஆகிற மாதிரி பண்ணிடுங்க. எல்லா பக்கமும் நல்லா சேர்த்து பிசைஞ்சு விட்டுருங்க. தேவையான அளவு போட்டுக்கோங்க. சிக்கன் பொடி போட்டுட்டு நீங்கள் உப்பு லைட்டாக செக் பண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு. உப்பு பத்தாத மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் லைட்டாக தூள் உப்பு போட்டுக்கோங்க. தூள் உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நல்லா வந்து எல்லா மசாலாவும் உள்ளே போகிறது மாதிரி நல்லா அதை வந்து கீறி விட்டுருங்க. லெக் பீஸில் உப்பு தேவையான அளவு போட்டாச்சு. ஏன்னா மசாலா இறங்குன்றக்காக தான் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக அப்படியே பிசைஞ்சிட்ருக்கேன். அடுத்து வந்து கார்ன்ஃப்ளவர் பொடி அதிகமாகலாம் போட வேணாங்க. மொத்தத்துக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவு, சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு இருந்தால் போதும். ஏன்னா ரொம்ப போட்டோம்னா நம்மளுக்கு வந்து எண்ணெயில் போட்டோன்னே கருன்னு ஆயிருங்க. அப்புறம் உள்ளே பார்த்தா ஒன்று கூட வெந்திருக்காது. அதனால தான் கார்ன்ஃப்ளவர் பொடி வந்து லைட்டாக போடுங்க. நம்ம ஃபுல்லாக நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருவோம். நல்லா ஊறட்டும். நம்ம போட்டிருக்க எல்லாமே அந்த லெக் பீஸ்க்குள்ளே வந்து இறங்கட்டும். கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜிலேருந்து ஊறின பிறகு எடுத்து நம்ம எண்ணெயை காய வச்சு, எண்ணெய் காஞ்ச பிறகு நம்ம எல்லா லெக் பீஸையும் உள்ளே போட்டுடலாம். லெக் பீஸ்க்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தாங்க விடணும். ஏன்னா அது கொஞ்சம் மூழ்கணும் இல்லையா, அதனால் கொஞ்சம் நல்லாவே விட்டுக்கங்க எண்ணெய். ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா உள்ளெல்லாம் வேகாமல் இருக்குங்க. மேலாக நல்ல வெந்தது மாதிரி இருந்துட்டு உள்ளே இப்படி எலும்புக்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கொழப்பாக வேகாத மாதிரி இருக்கும். அதனால சிம்மில் வேக வச்சுக்கோங்க. சிம்மில் போட்டுக்கோங்க. சிம்மில் போட்டுட்டு நீங்கள் கொஞ்சம் நேரம் பெரட்டி போடுங்க எல்லா பக்கமும் ஃபுல்லாக. அப்புறம் நல்லா வெந்துருங்க. அப்போ தான் கருகாமல் இருக்கும். அப்பப்போ நீங்கள் வந்து பெரட்டிக்கங்க. சிம்மில் போட்டுக்கோங்க. மெயினாக லைட்டாக ஒரு டெக்கரேஷன் பண்ணியாச்சு பிள்ளைங்களுக்கு. இனி எடுத்து கொடுத்துடலாம். சூப்பராக பண்ணியாச்சு. நம்ம ஹோட்டலில் வாங்கி கொடுக்குறத விட நம்ம வீட்டிலே கூட செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். அதனால் எல்லா பேருமே ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளான திங்ஸ் மட்டும்தான் தேவை, எல்லா வீட்லேயுமே இருக்கும். அதை வச்சு நம்ம ஹோட்டலில் எப்படி செய்வாங்களோ அதே மாதிரி செஞ்சிடலாம். பிள்ளைங்களும் சாப்பிட்டாங்க, ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.